அவரே இந்த ஒரு கேஸுக்கு எப்படி சொல்றிய சத்து மாவு தம்பி எவ்வளவு கேஸ் வச்சிருக்கிற? கைய தூக்குனா கேஸ் உனக்கே தெரியுது. அது ஜோபி பசங்க கூட என்ன சொன்னாங்க? கைய தூக்குனா கேஸ், இப்படின்னா கேஸ், அப்படிலாம் சொல்லாத. தம்பி அவ்வளவு கேஸ் வச்சுக்கிறேன். ஒரு கேஸ் அவ்வளவுதான். நம்ம பசங்களை பேசக்கூடாது. என்ன நடந்துச்சோ பேசி முடிச்சுக்கலாம். ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் சித்து அண்ணாக்கும் டிடிஎஃப்க்கு அவருக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா 2 பேத்துக்கு ஒரு பெரிய கான்ட்ரவர்சி போயிருந்துச்சுங்க. என்ன கான்ட்ரவர்சி அப்படின்னா, இவங்க வந்து அந்த டிடிஎஃப் இருக்காரு இல்லைங்களா, அவர் வந்து கார் டிரைவ் பண்ணும்போது கால் பேசிட்டே போன மாதிரி அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அதனால இவர் வந்து கால் பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேல கேஸ் போட்டிருந்தாங்க. அது ரிமாண்ட் வரைக்கும் கொண்டு போயிட்டு அண்ட் தென் அதுல இருந்து சால்வ் ஆகி வந்துட்டாரு. அப்ப வந்துட்டு அந்த டிடிஎஃபோட அவங்களோட வக்கீல் இருக்காங்களே, அட்வொகேட் இருக்காரு இல்லைங்களா, இவர் சொல்லி, அதாவது இப்படிதான் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இவர் டிடிஎஃப் வாசன் சொல்லி விஜய் சித்தானா இருக்காரு இல்லைங்களா, அவரும் வந்துட்டு ஒரு இடத்துல கார்ல பேசுற மாதிரி ஒரு வீடியோ வந்து இது பண்ணியிருப்பாரு. அதை வந்துட்டு இது பண்ணிட்டு இவரும் தான் பேசியிருக்காரு. எனக்கு ஒரு சட்டம் உங்களுக்கு ஒரு சட்டமா அப்படின்னு சொல்லி கேட்கற மாதிரி இவர் மேல வந்து கேஸ் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம சென்னை ஹைகோர்ட்ல வந்துட்டு சைபர் கிரைம்ல வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் அதை வந்துட்டு நிறைய ஃபிட்டிங் வேர்ட்ஸ்லாம் பேசுறாரு, தவறான வார்த்தைலாம் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எல்லா குழந்தைகளுமே பார்க்குற மாதிரியான இதுதான் இருக்கும். ரொம்ப வந்து 18+ அப்படிலாம் இருக்காதுங்க. அப்படி பார்த்தா எந்த ஒரு படமும் நம்மளால பார்க்க முடியாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு குழந்தைங்க பார்க்குற விஷயத்துல கூட ஒரு சின்ன சின்ன வேர்ட்ஸ்லாம் இருக்க தான் செய்யுது. இப்போ இல்லாமலாம் இல்லை. விஜய் சித்து அண்ணாக்கு ஒரு சைல்ட்லேருந்து சரி, ஒரு ரொம்ப வயசானவங்களும் சரி, அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஃபேன்ஸ் கண்டிப்பா இருக்காங்க. இந்த பாயிண்ட் வந்து அவங்க சொல்றது எல்லாமே நம்மளால ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா ஒரு குழந்தைங்க ஒரு ஷோல கூட ஒரு டபுள் மீனிங் பேசுற மாதிரிலாம் கூட இருக்கு. அதனால அதை வந்துட்டு குழந்தைங்க பார்க்க இல்லாம ஆயிடுமா? இல்ல வந்து ஃபிட் பண்ற மாதிரி பேசுறாங்க அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட கான்செப்டே. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எப்படி டூர் போவாங்க, அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத அவங்க கான்செப்டா பண்றாங்க. ஆக்சுவலா அது ஒரு கான்செப்டா இருந்தாலும் பார்க்க நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே பார்க்க தான் செய்யறாங்க. என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்காக அவங்களோட கான்செப்டே அதுதான். அதுல வந்து ஃபிட்டிங் வேர்ட்ஸ் எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேஸ் கொடுத்துருந்தாங்க. அவங்க சேனல்லேயே வந்து யூடியூப் சேனல் முடக்கணும் அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு குழந்தைகளை நீங்க ஃபுல்லா புடிச்சிட்டீங்க. டாட்டர்ல பயங்கர ஃபேனு. அதுக்கப்புறம் அதுலயே ஒரு சின்ன கிரிட்டிசிசம் கூட இருக்கு. என்னன்னா வந்து உங்க கண்டென்ட் வந்து கொஞ்சம் அடல்ட் மாதிரி இருக்கு. அடல்ட் கண்டென்ட் குழந்தை அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, நாங்க சென்சர் பண்ணி அவங்களுக்கு போட்டு காட்டுறோம். ஸோ நானே ஒரு டைம் பார்ப்பேன். அதுல ஏதாவது இருந்துச்சுன்னா வேண்டாம் பார்ப்பேன். இன்னொரு நல்ல அதெல்லாம் ஃபுல்லா கொரியா சீரியஸ்ல ஃபுல்லாவே பார்த்தா. ஸோ உங்களுக்கு என்ன நேச்சுரலா வருதோ அது சூப்பரா நீங்க பண்ணிட்டே இருங்க. இன்னும் நிறைய லெவல், பெரிய லெவல்ல போகணும். எனக்கு அதுதான் ஆசை. அது இல்லைங்க பிரச்சனை. இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, 2 மாசம் ஆயிடுச்சு இதுக்கு. இப்போ வந்துட்டு இந்த அஜீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடிஎஃப் கூட இருக்க டிடிஎஃபோட ஃப்ரெண்டு, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க மேல கூட பெருசா சொல்ல முடியாதுங்க. அவங்க வீடியோ போட்டிருக்காங்க அவங்க சேனல்ல. ரீசெண்டா கார் வாங்குற மாதிரியான ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சித்தார்னா வந்துட்டு இவங்க டிடிஎஃபோட அட்வொகேட் தானே இது பண்ணியிருக்காங்க, இவர் மேல கேஸ் போட்டிருக்காங்க. அதனால டிடிஎஃப் அவங்க அட்வொகேட் வந்து இவங்க மேலே கேஸ் போட்டதுனால விஜய் சித்தார்னா வந்து அவங்க ஒரு வீடியோவில் வந்து ஒரு சின்ன ஒரு லாஸ்ட் வீடியோ எண்டில் ஒரு 20 செகண்ட் டு ஒரு 30 செகண்ட் ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, அதில் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ தகாத வார்த்தைகள் இல்லை. ஏன்னா நீங்களே அந்த வீடியோ பாருங்க, நான் வீடியோ போடுறேன். அந்த வீடியோவில் வந்து அவங்க எதனா தப்பாக பேசியிருக்காங்களா, இல்லை இவங்க டிடிஎஃப் அஜீஸ் கேஜிஎஃப் விக்கி இவங்க போட்டிருக்க வீடியோவும் நான் போடுறேன். யார் மேல தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்களே கூட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சித்தார்னா வந்துட்டு சொல்லியிருப்பாரு அந்த வீடியோஸ்ல வந்து, இந்த மாதிரி கேஸ் எல்லாம் உனக்கு அசால்ட்டுப்பா அப்படின்னு. அப்ப வந்து இவங்க சொல்லியிருக்கும் போது இவங்க சொல்லுவாங்க, எது பண்ணாலும் கேஸ் போடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலா எது பண்ணாலும் கேஸ் போடுறாங்கிறது ஒரு சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் தான். டிடிஎஃப்க்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து அதுல சொல்லியிருப்பாங்க. எது பண்ணாலும் கேஸ் போடுறாங்க, நான் ஒரு சின்ன பையன் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இப்ப அந்த அஜீஸ் இருக்காங்களா, அஜீஸ் வந்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, இன்னொரு வீடியோல இப்ப போட்டிருக்காரு ரீசெண்டா வீடியோ, அவங்க போட்ட வீடியோக்கு ரிப்ளை வீடியோன்னு சொல்லி அவங்க போட்டிருக்காங்க. சத்து மொட்டை மாடி போயிடலாமா? வேணாம் பேசணும். இல்ல சத்து, இங்கேயே பேசுவோம். சொல்லுங்க, பேசுவோம். சைடிஸ் இல்லையா? பரவாயில்லையா? நீ வாங்குற சைடிஸ் நல்லா இருக்காது. விட சொல்லுங்க. என்ன லாப்ரின்னு சொல்லிட்டேன் தம்பிய. அப்படி ஒண்ணும் இல்ல, நீங்க போற போல என்னைக்கு சேர்த்து கோத்து விட்ட. சத்து, கேப்பார் பேச்ச கேக்குற மூளை இல்லையா? தம்பிக்கு ஒரு போனை போட்டு கேட்கலாம்ல. இந்த ஒரு கேஸுக்கு எப்படி சொல்றிய சத்து மாவு என்னன்னா, இந்த கேஜிஎஃப் விக்கி வந்து அவனுக்கு பெரிய ஒரு அவன் என்னன்னே தெரியலீங்க. அவன் தான் பெரிய இது அப்படிங்கிற மாதிரி. இது விஜய் சித்து கூட வந்து ஜோபி பசங்கள்லாம் வச்சிருக்க அப்படின்னு. ஜோபி பசங்கள்லாம் வச்சிருக்க அப்படின்னா நீயே ஒரு பெரிய தற்குறி ஜோபிடா. தம்பி எவ்வளவு கேஸ் வச்சிருக்கிற?
கைய தூக்குனா கேஸ் உனக்கே தெரியுது. நாலு ஜோபி பசங்க கூட இருக்கிறவங்க என்ன சொன்னானுங்க, கைய தூக்குனா கேஸ், இப்படின்னா கேஸ், அப்படிலாம் சொல்லாத. தம்பி அவ்வளவு கேஸ் வச்சுக்கிறேன். ஒரு கேஸ் அவ்வளவுதான். நம்ம பசங்களை பேசக்கூடாது. என்ன நடந்துச்சோ பேசி முடிச்சுக்கலாம். சத்து ஒரு கால் பண்ணி கேட்டிருக்கலாம்ல சத்து. தப்பு ஏமால் தான். ஆனா வீடியோக்குள்ள என்ன சேர்த்து கோத்து விட்டுல. நான் கோத்து விடல சத்து, நீ கேப்பார் பேச்ச கேக்குற சத்து. நீ தான்ப்பா போன்ல சொல்லி உன் வக்கீல் தானே பாத்து சொன்னது. கேஸ் இல்ல சத்து. என்ன ஏமா சொல்றீங்க? நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன். நீ வாங்குவ ஜாலியா சுத்துவ, எனக்கு அப்படியா? கூட ஒரு நாள் வந்து சுத்தி பாரு, ஒரு 2 கேஸ வாங்கி பாரு சத்து, தெரியும் வழி. சரி, யூடியூப் பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு அதுலயாச்சும் ஒழுங்கா வந்து நீங்க பேசுறதெல்லாம் பேசிருக்கலாமே. அங்க ஜோபி சின்ன பசங்க எல்லாம் வேலை கடையில வச்சிருந்த, அதுமே ஒரு தப்பான விஷயம் தான். உன் கடையில சின்ன பசங்க வேலை செஞ்சாங்க, நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இருந்தாலும் இவங்க என்ன சொல்றாங்க, எதுக்கு இது சொல்றேன், எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இப்போ வந்து தவறுதலா பேசுற, நீ வந்து மொட்டை மாடி பார்ட்டி நடத்தாதான் வேலைக்கு ஆகாது, பைக் ஓட்டுறது தான் வேலைக்கு ஆகும், நீ வந்து பண்ணுவியா? மொட்டை மாடி பார்ட்டி பண்றதுக்கும் விளாக் பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும், கான்செப்ட் கிரியேட் பண்ணணும், எப்படி இது பேசணுங்கிறது எல்லாமே எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. எந்த ஒரு வேலைனாலும் கஷ்டம் தான். அது வந்து வண்டி ஓட்டுறது மட்டும்தான் கஷ்டம், வீலிங் பண்ணி தான் காட்டணும் பசங்களுக்கு, அது மட்டும் தான் கஷ்டம், வீலிங் பண்ணி பசங்களாம் ட்ரிகர் பண்றதுதான் கஷ்டம். நம்ம சும்மா இல்ல பைக் எடுத்துன்னு சுத்தது, சும்மா இங்க இருந்து இங்க இப்படி போய் வரியா சத்து. அத விட்டா கலரா லைட்டா போட்டு கீழே உட்காந்துக்கின்னு இப்படி எடுக்கிறதெல்லாம் வேலையாவாது சத்து. அதான் 10 வருஷத்துக்கு லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா போக முடியல. அதான் கார்ல போனேன். இந்த ஒரு கேஸுக்கு எப்படி பண்றிய சத்து? 1000 கஷ்டம் பண்றேன் தெரியுமா தம்பி. ஒரு வார்த்தை போன போட்டு கேட்கறதுல உனக்கு என்ன குறை? நீ பண்ணியாடா அண்ணன், மத்தவனாச்சும் முதுகுல குத்துனா அண்ணா அண்ணன்னு சொன்ன, நெஞ்சில குத்திட்டிய சத்து. சத்து மாவு சத்து நெஞ்சில குத்திட்ட. டிடிஎஃப் நெஞ்சில, டிஎஃப் குத்திட்ட. எல்லாம் பின்னாடி குத்துனாங்க. பல துரோகிகளை பின்னாடி பார்த்தவன். ஆனா ஒரே ஒரு எதிரி அண்ணன் நெஞ்சில குத்திட்டே. சாரி டிஎஃப் மன்னிச்சிடுங்க. ஓ சத்து. சரி, மொட்டை மாடில போலாம், கூலாயிடலாம். போலாம், மொட்டை மாடி போலாம். நண்பன் ஒருவன் வந்த பிறகு மின்ன சீரகம் என்று சீரகு நட்புக்கு உன் நெஞ்ச நிமித்து. ஏய் இதான் இப்பதான் நினைக்கிறேன் டிடிஎஃப். நட்புக்கு வா நெஞ்ச நிமித்து வாச்ச எதுக்கு? அண்ணன் என்ன, தம்பி என்ன, சொந்தம் என்ன, பந்தம் என்ன, ஊரை புரிஞ்சுக்கிட்ட சத்துவ தெரிஞ்சுக்கிட்ட கண்மணி கண்மணி. பச்சை குழந்தை என்ன பாலூத்தி வளர்த்த நெஞ்சில குத்திட்டானே சத்து. சத்து குத்துனானே சத்து, குத்துனானே சத்து. தெரியாம பண்ணிட்டேன். மன்னிச்சிடு, என்ன விட்டுருங்க. குடும்பம் இருக்கு, பாய். எனக்கும் குடும்பம் ஆக போகுது சத்து. இது இன்னொரு விஷயம் சொல்லணும். என்னன்னா டிடிஎஃப் சொல்லியிருந்தாங்க, என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான் அப்படின்னு. அப்படி இல்லைங்க. இப்ப ஒரு சின்னதா எந்த ஒரு இதுவுமே தெரியாம ஒரு நார்மலா இருக்கிற ஒரு பர்சன் வந்து சொல்றதுக்கும் ஒரு பெரிய இடத்துல, அதாவது செலிபிரிட்டியா இருக்கவங்க சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. செலிபிரிட்டியா இருக்கவங்கள வந்து ஒரு 10,000 பேர் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா, நார்மலா இருக்கவங்க பேருக்கு வந்து அவங்க சொல்றதை யாரும் கேட்டுக்க மாட்டாங்க. ஆனா அந்த செலிபிரிட்டி சொல்றத அந்த 10,000 பேரும் ஃபாலோ பண்ணுவான். நம்ம அண்ணன் இப்படி பண்றாரு, நம்ம ஹீரோ இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க. அதை அவங்க பண்றதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க, நம்ம கீழே இருக்கவங்களாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால நம்ம பேசுற வார்த்தைகளும் நம்ம செய்யற செயல்களும் நம்ம தான் உஷாரா இருக்கணும். ரீசெண்டா திருப்பதி இஷ்யூஸ்க்குமே கூட அந்த மாதிரி தான். ஏன்னா வந்து திருப்பதியில போய் அந்த இது பண்ணது, இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் கூட அந்த பிராங்க் பண்றேன்னு சொல்லிட்டு பண்றது, இதெல்லாம் வந்து செய்யக்கூடாத ஒரு விஷயங்கள். இதெல்லாம் வந்து செஞ்சுட்டு நீ வந்து கான்ட்ரவர்சி பண்ணிட்டு இப்போ வந்து நல்ல மாதிரி பேசுறதெல்லாம் நான் டிடிஎஃப் வந்து டார்கெட் பண்ணி சொல்லலை, நான் சொல்லிட்டு கேஜிஎஃப்கே சொல்லிட்டுக்கிறேன். அவங்க வந்து இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. லாஸ்ட்ல என்னன்னா, இப்போ எதுக்கு இதை சொன்னேன் அப்படின்னா, அடுத்து இந்த அஜீஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி ஜோபி பசங்கள்லாம் வச்சுக்கிட்டு நீ சொல்கிற பண்ணுறது, நீ மொட்டை மாடி பாட்டில் ஸ்லாக்ஸ் நல்லா இருக்காதுங்கிறது, திரும்ப ஜோபி பசங்களை வச்சுக்கிட்டு தான் சொன்னானுங்களே, கையை தூக்குனா இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்றது, கேஸ் போடுறாங்கன்னு உங்கள் பசங்களே சொன்னானுங்களே அப்படிங்கிறது, அவங்க கூட இருக்கவங்கள பற்றி பேசுறது, இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் நீ மட்டும் தான் பண்ணுவேன். சரியா? ஒரு ரெக்வெஸ்ட், இப்போ வீக்லி 4 வீடியோஸ் தான் வந்துட்டு இருக்கு. ஆளுக்கு ஒரு டார்கெட்டை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. இது மட்டும் கம்மியாகாம மெயின்டைன் பண்ணா மனுஷன் சல்யூட். உங்க அவர் பேரை வந்துட்டு விஜய் சித்து சத்துமாவு அப்படின்னு சொல்லிட்டு நீ பேசுறதெல்லாம் ஃபர்ஸ்ட் கலாய்க்கிற மாதிரி இருக்கா? இது என்ன ஜோக்கா? இது பேரு இதெல்லாம் ஜோக்குன்னா யாருன்னா நம்புவானா? இல்ல யாரா சிரிப்பானுங்களா நீ பண்ற ஜோக்குலாம்? ஃபர்ஸ்ட் இது ஜோக்கு இல்ல இல்ல ஜோக் இல்ல இல்லையா?
அந்த மாதிரி நீ தாண்டா ஒரு பெரிய தற்குறி, நீ ஏன்டா நீ வந்து இவ்வளோ இது பண்ணி இந்த அவரை பற்றிலாம் பேசுறதுக்கு உனக்கு என்னன்னே தெரியல. அவர் ஃபஸ்ட்டு இதெல்லாம் கண்டுக்க கூட மாட்டார், அது எனக்கு தெரியும். இருந்தாலும் வந்து சொல்கிறேன், இதுக்கு வந்து ரிப்ளை வீடியோ வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து விஜய் சித்தார்னாக்கா அந்த வீடியோ வந்து டேக் போட்டுட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி ரிப்ளை வீடியோ வேணும் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை இல்லை. நீ யார் ஜோபி ஃபஸ்ட்டு நீ வந்து தடியாக போய் இந்த காது குறையை படிச்சு இப்போ யாரா காது குறையை படிச்சு குறுகுறுன்னுட்டு அப்படின்ற மாதிரி இவனே தாட்டா 400 ரூபாய் தான் உள்ள பூந்துக்கிட்டு இது பண்ணிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். டிடிஎஃப் அண்ணாக்கு நான் என்ன சொல்றேன்னா, அவர் வந்து சொல்லியிருப்பாரு எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான் அப்படின்ற மாதிரி. அதான் சொல்லியிருப்பாரு, எல்லாத்துக்குமே ஒரே சட்டம் தான், அது கண்டிப்பா மீற முடியாது. ஆனா என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு வீட்டில் ஒரு அப்பா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு பையனா நம்ம இருக்கோம். வெளியால் வந்து யாருன்னா எதனா சொன்னாங்க அப்படின்னா நம்ம கேட்டுக்க மாட்டோம். ஆனால் நம்ம அப்பா சொன்னால் நம்ம அதை கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு இருப்போம். இந்த மாதிரி தான், அதாவது நீங்கள் வந்து ஒரு அப்பா அந்த மாதிரியான இதை சொல்கிறேன். ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா, ஒரு அப்பா சொல்கிறாங்கன்னா அவங்க எல்லாமே கேட்டுப்பாங்க அந்த பாசத்தில் அடிப்படையில். வெளியில் இருக்கவங்க யாரா வந்து சொன்னாங்கன்னா கேட்டுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபேன் பேஸ் இருக்காங்க இல்லைங்களா, உங்களை பார்த்து தான் அவங்களும் இருப்பாங்க. அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். அதனால தான் வந்துட்டு நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணும் போது அது பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகி ரீச் ஆகிறதுனால தான் உங்களுக்கு வந்து அந்த பர்சனலாக அந்த இஷ்யூஸ் எல்லாமே வர்றது. அதனால அவர் கூட சொல்லியிருந்தார், டிடிஎஃப் கூட சொல்லியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, எனக்கும் சித்தானாக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீடியோஸில் இந்த மாதிரி கேஸ் ஆனதை வந்து தெரிஞ்ச உடனே என் அண்ணா ஃபஸ்ட்டு அட்வொகேட்டுக்கு ஃபோன் பண்ணி கால் பண்ணி நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி கேஸை வாபஸ் வாங்க சொல்லியிருந்தேன். அது வாபஸ் வாங்குறது என்னோட பொறுப்பு அப்படின்ற மாதிரி அவர் வீடியோ போட்டிருந்தார். ஆனால் அவர் வீடியோ போட்டு அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து மதன் கௌரி அண்ணா மேலே கேஸ் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. எதனாலன்னா, மதன் கௌரி அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆடியோ பென்சோ காரில் வந்து பார்த்தீங்கன்னா 160 ஓட்டியிருப்பார். ஒரு கையில் வந்து பண்ண வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் வந்து கார் ஓட்டியிருப்பார். ஸோ அந்த கிளிப்பை எடுத்து அந்த கிளிப்பை வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. நான் தான் வந்து பண்ண அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தேன். விஜய் அண்ணாவை மட்டும் வந்து பண்ண மிஸ் ஆகிட்டாரு, அதனால தான் வந்து பண்ண அவங்க மேலே கேஸ் போட்டாங்க. பட் அந்த கேஸ் வாபஸ் வாங்குறது என்னோட பொறுப்பு. அவருக்கு டிடிஎஃப் அண்ணாக்கு அவருக்கும் வந்துட்டு நான் பெரிய ஆட்சாப் கொடுக்குறேன். ஏன்னா அவர் வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு சின்ன பையனாக இருந்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு வளர்ந்து வர்றது எல்லாமே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எல்லாருமே வயசானதுக்கப்புறம் ரொம்ப ட்ரை பண்ணி சின்ன வயசில் ட்ரை பண்ணி தான் வயசானதுக்கப்புறம் இது பண்ணுவாங்க. இவர் ரொம்ப சின்ன பையன்லேயே ட்ரை பண்ணி ஒரு பயங்கரமா வந்திருக்காரு அப்படிங்கிறதே ஒரு பெரிய இடத்துக்கு இந்த வயசுலேயே வந்திருக்காரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதனால அவருக்கு எப்பயுமே ஒரு ஆட்சப் கொடுப்பேன் நான். ஆனால் இந்த அவர் விட்டுட்டு போன ஒரு விஷயத்த இவனுங்களோட ஃப்ரேமுக்காகவும், இவனுங்க ஒரு ட்ரெண்ட் ஆகணும், இவனுங்க பேசணுங்கிறதுக்காகவும், ஒரு கண்டென்ட்டுக்காகவும் இவனுங்க எடுத்து இந்த இது பண்ணி வீடியோ போட்டு போடுறானுங்க இல்லைங்களா, அதுதான் வந்து அதாவது அவங்களே கம்முன்னு இருந்தாலும் இவனுங்க கம்முன்னு இருக்க மாட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இவங்க பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. இந்த இதில் யார் பண்ணது ரைட்டு, யார் பண்ணது தப்பு அப்படின்னு நீங்களே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான லைவ் ஈவெண்ட்ஸ், சினிமாட்டிக் வீடியோஸ், மோட்டிவேஷன் வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி வரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.